அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராமர் டிவியிலிருந்து நட்சத்திர ஜோதிடர் முருகானந்தம் பேசுறேன். ஆன்லைன் ராமர் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க, எனக்கு ஆதரவு கொடுங்க. இப்ப எடுக்கக்கூடிய கண்டென்ட் பார்த்தீங்கன்னா, எவ்வளவு கரணத்திற்கு எவ்வளவு கரணத்தை எவ்வளவு கரணத்துக்கு அதிபதி சனி பகவான். கோயில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ரீ முஸ்லம் வராகமூர்த்தி வராகப்பன். நவகரணத்துக்கு அதிபதி பார்த்தீங்கன்னா நாமக்கல் நரசிம்மன். மாணவத்திற்கு சொல்லிட்டேன் ஐயப்பன். கௌரவ கரணத்திற்கு அதிபதி சனி பகவான். அவருடைய அதிதேவர் ஸ்ரீமுஷ்ணம் வராகமூர்த்தி வராகப்பன் கடலூர்ல. கரணத்தினுடைய கோவிலுக்கு நீங்க சனிக்கிழமை நாள்ல சென்று வரும். கரணாதிபதி நேசத்துல நீசம் சார். கரணாதிபதி முடக்கல் இருக்கார் சார். கருணாதிபதி அவயோகிலையோ திதி சூன்யத்திலேயோ மாட்டிக்கிட்டு இருக்கார் சார். அந்த நட்சத்திரங்களோட இதுல உட்கார்ந்து இருக்கிறார் சார். ரொம்ப ஏழ்மையா இருக்கார் சார். ரொம்ப சிரமப்படுறேன் சார். கரணம் வந்து கௌரவ கரணத்துக்கு அதிபதியாக இருந்து எனக்கு கௌரவ கரணமா இருக்கு சார். ஆனாலும் பெரிய குடுங்களாவே இருக்கு சார். வாழ்க்கையே ரொம்ப மோசமா போயிடுச்சு சார் அப்படிங்கிறவங்களுக்கு இந்த கரணத்தை எப்படி சார் செயல்படுத்துறது? என்ன சார் பண்றது? கௌரவத்திற்கு அதிபதி சனி பகவான் சார். சனி பகவானை நான் போய் வணங்கிட்டு வந்துட்டேன் சார். ஸ்ரீமுஸ்லம் போயிட்டேன் சார். திருக்கொள்ளிக்காடு போயிட்டேன் சார். குச்சனூர் போயிட்டேன் சார். திருநள்ளாறு போயிட்டேன் சார். ஆனா என்னால ஒன்றும் பெரிய அளவுக்கு போக முடியல சார். அப்படிங்கிறவங்களுக்கு சின்ன பரிகாரம், ரொம்ப பெருசெல்லாம் வேணாம். ஏன்னா பரணியில தான் அவரு நீசம் இருக்கு. இது நீசம் படுறவங்களுக்கு முடக்குக்கு திதி சூன்யத்துக்கு அதெல்லாம் நிறைய இருக்கு. ஆனாலும் நீசம் பெறக்கூடியவங்களுக்கு இந்த பரிகாரத்தை பண்ணினீங்கன்னா கண்டிப்பா வந்து உங்களுக்கு நல்லது. இப்ப பரணியில நீசம் பெறாரு. உங்க ஊர்ல உள்ள அம்பாள் கோவில், அது எந்த கோயிலா இருந்தாலும் சரி, மாரியம்மன் கோயிலா இருந்தாலும் துர்க்கையம்மன் கோயிலா இருந்தாலும் எந்த கோயிலா இருந்தாலும் வெள்ளிக்கிழமை நாள் உழவார பணி செய்யும். அங்க என்ன பண்றீங்க? எள்ளு உருண்டை, நெல்லிக்காய் ஊறுகாய், இதை தானம் பண்ணுங்க. வெள்ளிக்கிழமை நாள்ல போய் உழவார பணி செய்யுங்க. என்னால உழவார பணி செய்ய முடியாது சார், நல்ல பெருத்த உடம்பா இருக்கு சார் அப்படிங்கிறவங்களுக்கு நீங்க இதை தானம் பண்ணிட்டு கும்பிட்டுட்டு வந்தாவே. அப்ப எள்ளு உருண்டை, நெல்லிக்காய் ஊறுகாய். சார் நான் வெளிநாட்டுல இருக்கேன் சார், நான் என்ன சார் பண்றது அப்படின்னா, கருப்பு கலர் ரிப்பனும் வெள்ளை கலர் ரிப்பனும் சேர்ந்து கட் பண்ணி போடும். வெளிநாட்டுல இருக்கு. அப்படி இல்லைன்னா நெல்லிக்காய் ஊறுகாய தானம். கருணாதிபதி செயல்பட ஆரம்பிச்சு கரெக்டா தர்ப்பணங்கள் கொடுக்கணும். இன்னும் ஒன்று, மாற்றுத்திறனாளிகளுக்கு உதவணும். உதவுனீங்கனாவே உங்களுடைய நெகட்டிவ் பேலன்ஸ் போகலாம். தூய்மை பணியாளர்களுக்கு உதவி தேவை. இப்படி பண்ணும் பொழுது உங்களுக்கு நெகட்டிவ் போய் பாசிட்டிவ். அடுத்து முடக்கல் இருக்கு சார். பூசத்துல எனக்கு முடக்கு நிவர்த்தி, முடக்கு போய் முடக்கு கிரகத்தினுடைய நட்சத்திரத்துல பூசத்துல போய் அந்த முடக்கு பாகத்துல சனி பகவான் உட்கார்ந்து இருக்காரு. அப்ப நீங்க என்ன பண்ணணும்? சனி பகவான் பூச நட்சத்திரத்திலே உட்கார்ந்துருக்கிறாருன்னு வச்சுக்கோங்க. சனிக்கிழமை நாள்ல காலையில 6 to 7, மத்தியானம் 1 to 2, நைட்டு 8 to 9, இதை 3 வேளையும் முடக்கி இருக்கணும். வாய மௌன விரதம். அதன் பிறகு சாம்பார் சாதம் அல்லது ஆப்பிள் இவைகளை தூய்மை பணியாளர்களுக்கு தானம். அடுத்து திருவாதிரையில போய் முடக்கா இருக்காரு சார். சரி, திதி சூன்யமா இருக்காரு சார். எனக்கு வந்து மிதன ராசி திதி சூன்யம் சார். மிதனமும் கண்ணியும் திதி சூன்யத்துல வந்திருக்கு சார்.
அதுல போய் சனி பகவான் இருக்கார் சார். திசையும் நடத்துறார் சார். அப்படி நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, பச்சை பயிரை உடைச்சி தூக்கி போடணும். பச்சை பயிரை உடைச்சி தூக்கி போட்டுட்டு வாழைப்பழத்தை தானம் கொடுக்கணும். புதன்கிழமை நாள்ல நாய்களுக்கு பிஸ்கட் போடும். இதை போடும் பொழுது கருணாதிபதி உங்களுக்கு செயல்பட ஆரம்பிச்சிருவார். கருணாதிபதி முடக்கா இருந்தா முடக்கு நிவர்த்தி ஆகி, நீங்க முடக்கு கோயிலுக்குலாம் போகணும், அது ஒரு விஷயம். ஆனா முடக்கு நிவர்த்தி ஆகி உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா வந்து புரியுதுங்களா? அப்ப சனி பகவானை நம்ம இயக்கணும், அவ்வளவுதான். சனி பகவானை எப்படி இயக்கணுமோ இப்படிதான் இயக்கணும். தூய்மை பணியாளர்களுக்கு உதவிட்டு வந்தாவே சனி பகவானை இயக்கணும். அதே மாதிரி திருமணம் ஆகாத கன்னி பெண்களுக்கு பாவாடை தாவணி எடுத்து கொடுத்தீங்கன்னா கருணநாதன் செயல்படாது. புரியுதுங்களா? அதற்கு விடை நீங்க போன்ல கால் பண்ணும்போது நான் சொல்றேன். அதே மாதிரி வெள்ளிக்கிழமை நாள்ல சனி ஓரையில மொச்சக்கொட்டையை தானம் கொடுத்தீங்கன்னா கருணநாதன் உங்களுக்கு செயல்பட ஆரம்பிச்சிருவார். அடுத்து என்ன பண்ணணும்? மெயினா வந்து ஸ்லோகத்தை சொல்லணும். சனியினுடைய ஸ்லோகத்தை சொல்லணும். என்ன ஸ்லோகம்? காகத்வஜாய வித்மகே கட்ககஸ்தாய தீமகி தன்னோ மந்த பிரச்சோதயாதின்னு சொல்லுவோம். ஒவ்வொரு கரணத்திற்கும் அதிபதியாக வரக்கூடிய அந்த கிரகத்தினுடைய ஸ்லோகத்தை நீங்க சொல்லும் பொழுது கண்டிப்பாக வந்து உங்களுக்கு பிரச்சனைகள்ல இருந்து வெளிப்பட வைப்பார். கருணாதிபதி ஈஸியா செயல்படுவார். அப்ப யாருக்காவது பெரியவங்கள்ட்ட காலில் விழுந்து ஆசி வாங்கும் போது கருணாதிபதி செயல்படாது. எள்ளு உருண்டை தானம், எள்ளு சாதம் தானம், மொச்சக்கொட்டை வெள்ளிக்கிழமை சனி ஓரையில தானம், இதெல்லாம் பண்ணும் பொழுது கருணாதிபதி ஈஸியா செயல்பட்டு உங்களுக்கு நற்பலன்களை கொடுப்பார் என்பதை சொல்லி நன்றி, வணக்கம், வாழ்க வளம்.